வணக்கம். செல்வன் பாராட்டப்பட்டான். செய்வினை பிறவினை தன்வினை செயற்பாட்டுவினை. இது அடுத்தவர்கள் செஞ்சதுனால அது பிறவினை. செல்வன் அடுத்தவர்களால் பாராட்டப்படுகிறான். மரம் என்னால் நடப்பட்டது. அதாவது செயற்படுபொருளுடைய இறுதியிலே ஆள் என்ற மூன்றாம் வேற்று பொருள் வந்தாலே அது செயற்பாட்டு வினை தான். திருக்குறளில் இல்லாத கருத்துக்களே இல்லை. இது உலகம் பூரா உடன்படக்கூடிய ஒன்று அப்படிங்கிறதுனால இது உடன்பாடு அப்படின்னு சொல்லலாம். பயின்றான் அப்படிங்கிறது அவனே செய்கிறான், அதனால் அது தன்வினை தான். அனுமன் கண்டான், இது தன்வினை. இதே அனுமான் படத்தை கண்டான் அப்படின்னா அது செய்வினைன்னு சொல்லலாம். அனுமன் கண்டான், அவன் செய்யக்கூடிய வினையின் மேலே தன்வினைன்னு சொல்லலாம். மகிழ்வித்தாள் அப்படின்னா அடுத்தவங்களை அவள் செய்கிறா, அதனால் அது பிறவினைன்னு சொல்லலாம். நான் பாடம் படித்தேன் அப்படின்னா அது தன்வினை தான். இதே சமயத்தில் நான் பாடத்தை ஐ என்ற இரண்டாம் வேற்றுமுறை மட்டும் வந்திருந்தால் அது செய்வினைன்னு சொல்லலாம். ஆனால் இங்கு நான் பாடம் படித்தேன் என்று சொல்வதனால அவனே செய்யக்கூடிய செயல்பாடு சொன்னதுனால தன்வினைன்னு சொல்லணும். சங்க காலத்தில் வாழ்ந்த கவிஞர்கள் இயற்கையை போற்றினர். இந்த இயற்கையை ஐ என்ற இரண்டாம் வேற்றுமுறை வருதுங்களா, எதை போற்றினர் அப்படின்னா இயற்கைங்கிற பதில் வருது, அதனால் செய்யப்படும் பொருள். செய்யப்படும் பொருள் இறுதியில் ஐ வந்துட்டாலே அது செய்வினை வாக்கியம். எழுவாயில் ஆள் விகுதி சேர்ந்துச்சுன்னா அது செயற்பாட்டு வினை வாக்கியம். செய்யப்படும் பொருளில் ஐ விகுதி வந்தாலே, அதாவது ஐ வேற்று மறுப்பு வந்தாலே அது செய்வினை வாக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. அன்னை தெரேசா மக்களால், அப்போ ஆள் என்ற வேற்று மறுப்பு விகுதியாக வருது இல்லையா, அப்போ செயற்பாட்டு வினை. அப்போது செய்வினை அப்படின்னா செய்யப்படும் பொருளுடைய இறுதியில் ஐ என்ற இரண்டாம் வேற்று மறுப்பு வரணும். செயற்பாட்டு பொருள்னால் எடுவாயினுடைய இறுதியில் ஆள் என்ற மூன்றாம் வேற்று மறுப்பு வரணும். அதேபோல் தன்வினை அப்படின்னா அந்த செய்யப்படும் பொருளுடைய இறுதியில் ஐ என்ற வேற்று மறுப்பு வரையே வராது, அதான் தன்வினை. அனுமன் கண்டான் சரிங்களா, நான் பாடம் படித்தேன், இப்படி எந்த வேற்றுமுருவும் வராமல் இருந்துச்சுன்னா அதுதான் செய்வினை வாக்கியம்னு பேர். நன்றி.